Hello friends, welcome to All About TNPSC. இந்த வீடியோவில் ஹிஸ்ட்ரியோட ஃபர்ஸ்ட் டாபிக் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பற்றி பார்க்கலாம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இது சிந்து சமவெளி நாகரிகம். இதை இப்போ இண்டஸ் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா ஹரப்பன் சிவிலைசேஷன். ஹரப்பா அப்படிங்கிற சிட்டி தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு, அதனால இதை வந்து ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா அண்ட் பாகிஸ்தானில் இருக்குது. இது வந்து வெஸ்ட்டில் சுட்காஜென்தோர் பாகிஸ்தான் ஈரான் பார்டர், ஈஸ்டில் ஆலம்கிர்பூர் உத்தரப்பிரதேஷ், நார்த் ஷார்டுகை ஆப்கானிஸ்தான், சவுத் தைமதாபாத் மகாராஷ்டிரா. இந்த மாதிரி ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்தில் இந்த பிளேசஸ் வரைக்கும் இந்த சிவிலைசேஷன் இருந்திருக்கு. இந்த ஃபோர் பார்த்திங்கன்னா ஆன்ஷியன்ட் சிவிலைசேஷன். மெசபடோமியோ சிவிலைசேஷன் வந்து 3500 to 2000 BC. இண்டஸ் சிவிலைசேஷன் வந்து 3300 to 1900 BC. எகிப்த் சிவிலைசேஷன் 3100 to 1100 BC. சைனீஸ் சிவிலைசேஷன் 1700 to 1122 BC. BC அப்படின்னா பிஃபோர் காமன் எரா. BCE அப்படின்னா பிஃபோர் காமன் எரா. இதை BC அப்படின்னு நம்ம பிஃபோர் கிறிஸ்ட் அப்படின்னும் சொல்லுவோம். ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா பீப்புள்ஸ் எல்லாம் ஒரு குரூப்ஸாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு சொசைட்டி உருவாகி அதுதான் சிவிலைசேஷனாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பீப்புள் எல்லாம் வந்து ரிவருக்கு பக்கத்தில் செட்டில் ஆனாங்க அப்படின்னா அங்கே ஃபர்டைல் சாயில் இருக்கும், ரொம்ப வளமான சாயில் வந்து இருந்துச்சு. ஃப்ரெஷ் வாட்டர் ட்ரிங்கிங்க்கும் இரிகேஷனுக்கும் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் கிடச்சிது. ஈஸி மூமெண்ட், பீப்புளும் சரி குட்ஸும் சரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக மூவ் ஆகி போய்க்க முடிஞ்சுது. இண்டஸ் சிவிலைசேஷனோட ஜாகிரபிக்கல் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா இது சவுத் ஏஷியாவில் இருக்குது. பீரியட் வந்து பிரான்ஸ் ஏஜ். ஏன் பிரான்ஸ் ஏஜ் அப்படின்னா பிரான்ஸ் தான் வந்து இந்த பீரியடில் தான் வந்து பிரான்ஸ் வந்து யூஸ் பண்ணப்பட்டுச்சு, அதனால இதை பிரான்ஸ் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. டைம் வந்து 3300 to 1900 BC. ஏரியா 13 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆர் 1.5 million ஸ்கொயர் கிலோமீட்டர். இங்கே 6 பிக் சிட்டிஸ் இருந்துச்சு, மோர் தென் 200 வில்லேஜஸ் இருந்தது. ஹரப்பா தான் வந்து ஃபஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்ட சிட்டி. டிஸ்கவரி ஆஃப் அ லாஸ்ட் சிட்டி. இதை வந்து ஒரு புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ராய் பகதூர் தயாராம் சஹானி அப்படிங்கிறவர் 1920 கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த ஹரப்பா வந்து ராவி நிவரில் இருந்தது, பஞ்சாப் பாகிஸ்தான்கிற பிளேஸில் இருந்துச்சு. தென் மொஹஞ்சந்தாரோ, இதை வந்து யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மவுண்ட் ஆஃப் டெட், அதாவது பிணக்குழி மேடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கண்டுபிடிச்சவர் ஆர்டி பானர்ஜி 1922 கண்டுபிடிச்சாரு. இது சிந்த் ரிவர் பாகிஸ்தானில் இருக்குது. இண்டஸ் சிவிலைசேஷனை 3 ஃபேஸாக பிரிச்சிருக்காங்க. ஏர்லி ஹரப்பன், மெச்சூர் ஹரப்பன், லேட்டர் ஹரப்பன். ஏர்லி ஹரப்பன் வந்து 3000 to 2600 BCE. மெச்சூர் ஹரப்பன் பார்த்திங்கன்னா 2600 to 1900 BCE. லேட்டர் ஹரப்பன் 1900 to 1700 BCE. ஒரு சில இதில் பார்த்திங்கன்னா 3300 to 1900 கொடுத்துருப்பாங்க, 3300 to 1700 கொடுத்துருப்பாங்க. இதை வந்து எப்படி வேணாலும் கேட்கலாம், நீங்கள் ஆப்ஷன்ஸ் பொறுத்து கரெக்டாக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹரப்பா வந்து நிறையா பேர்த்தினால விசிட் பண்ணப்பட்டிருக்கு, அதை பார்க்கலாம் இப்போது. சார்லஸ் மேசன் அப்படிங்கிறவர் 1826 CE அப்படின்னா காமன் எரா, அதாவது நம்ம AD அப்படின்னு சொல்லுவோம்ல, ஆனோ டாமினி ஆஃப்டர் கிறிஸ்ட், அதை வந்து CE காமன் எரா அப்படின்னு சொல்கிறாங்க. சார்லஸ் மேசன். நெக்ஸ்ட் அம்ரி பை அலெக்சாண்டர் பர்ன்ஸ் அப்படிங்கிறவர் 1831 CE. அலெக்சாண்டர் கன்னிங்கம் வந்து 1853, 56 and 75. மேரிடைம் வீலர் அவர் வந்து 1940s இந்த பிளேஸை வந்து எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காரு. The ruins of Harappa was first described by the British East India Company soldier and explorer Charles Mason in his book. சார்லஸ் மேசன் அப்படிங்கிறவர் ஒரு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட சோல்ஜர் அண்ட் எக்ஸ்ப்ளோரர், ஒரு படை வீரராக இவர் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு ஆராய்ச்சியாளராகவும் இவர் இருந்திருக்காரு. இவர் தான் வந்து அந்த ஹரப்பாவோட இடிபாடுகள், ruins ஆஃப் ஹரப்பா அப்படின்னா இடிபாடுகள், ஹரப்பாவோட இடிபாடுகளை ஃபஸ்ட் வந்து அவரோட புக்கில் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு.
அவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, இவர் வந்து ஒரு பிரிக் கேஸ்டில் பாழடைந்த செங்கற் கோட்டை வந்து பார்த்ததாகவும், அங்கே வந்து வெரி ஹை வால்ஸ் பெரிய சுவர்களும், டவர்ஸ் பில்ட் ஆன் எ ஹில் கோட்டைகளும் வந்து ஒரு மலையில் கட்டப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் வந்து ஏர்லியஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஹரப்பா. ஹரப்பா இருந்ததுக்கான ஒரு ஏர்லியஸ்ட் ரெக்கார்ட் அப்படின்னா அது வந்து இதுதான். The site of Harappa was destroyed for laying the railway line from Lahore to Karachi in 1856. 1856ல லாகூர்லேருந்து கராச்சிக்கு ரயில்வே லைன் போட்டாங்க. அப்போ வந்து அவங்க அங்கேருந்து ஹரப்பாவோட நகரத்தை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. அங்கே இருக்க பிரிக்ஸோட அருமை தெரியாமல் அவங்க தண்டவாளத்துக்கு இடையில போடுற கற்களுக்கு பதிலாக அந்த பிரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணனால ஹரப்பா சைட் வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 1920s பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிஸ்ட் எல்லாம் ஹரப்பாவையும் மொஹஞ்சதாரோவையும் எக்ஸ்கவேட் பண்ண ஆரம்பித்தாங்க. தி ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இதை ASI அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 1861ல் ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. அதோட சர்வேயர் யாருன்னா அலெக்சாண்டர் கனின்கம் இருந்தார். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. 1924ல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ASI சர் ஜான் மார்ஷல் அப்படிங்கிறவர் ASIயோட ஒரு டைரக்டர் ஜெனரல். அவர் வந்து ஹரப்பாவே மொஹஞ்சதாரோவே ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தார். ரிசர்ச் பண்ணி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரெண்டுலேயும் வந்து காமன் ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்குது, ஒரே மாதிரியான ஃபீச்சர்ஸ் ரெண்டுலேயும் இருக்குது அப்படின்னு சொன்னார். பட் சில டிஃப்ரென்சஸ், சம் ஸ்லைட் டிஃப்ரென்சஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த எர்த்தன்வேர்ஸ் ஆஃப் ஹரப்பா. அங்கே இருக்க பாண்டங்களுக்கு இடையில் வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க. திஸ் கன்க்ளூட் தட் ஹரப்பா வாஸ் ஓல்டர் தென் மொஹஞ்சதாரோ. இது மூலயமா என்ன முடிவுக்கு வராங்கன்னா, ஹரப்பா வந்து மொஹஞ்சதாரோவோட ரொம்ப பழமை வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அர்பன் சிவிலைசேஷன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் அர்பானைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹரப்பன் சிவிலைசேஷனை அர்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே சிறப்பான நகரம் வந்து திட்டமிட்டிருந்தாங்க. கட்டடக்கலை வேலைப்பாடும் ரொம்ப சிறப்பாக இருந்தது. தூய்மைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஸ்டாண்டர்டோட வெயிட்ஸும் மெஷர்ஸும் இருந்துச்சு. அக்ரிகல்ச்சர், கிராஃப்ட்ஸ் இந்த மாதிரி தொழில்களெல்லாம் நிறையா இருந்தது. அதனால வந்து இது அர்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளானடு டவுன்ஸ் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன். இண்டஸ் சிவிலைசேஷனோட பிளானடு டவுன்ஸ் எதெல்லாம்னா ஹரப்பா பஞ்சாப் பாகிஸ்தானில் இருக்குது, மொஹஞ்சதாரோ சிந்த் பாகிஸ்தான், தோலாவேரா குஜராத். இதுதான் வந்து லேட்டஸ்ட் டிஸ்கவர் பண்ண சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. லோத்தல் வந்து குஜராத், சூர்கோட்டடா குஜராத் இந்தியா, காலிபங்கன் ராஜஸ்தான் இந்தியா, பனவாலி ராஜஸ்தான், ராக்கியகர்கி ஹரியானா. டூ பிளானட் ஏரியாஸ் ஆஃப் ஹரப்பா. ஹரப்பா வந்து 2 ஏரியாஸாக பிரிக்கப்பட்டிருந்துச்சு, அப்பர் டவுன் அண்ட் லோவர் டவுன். இந்த அப்பர் டவுன் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட்டில் இருந்துச்சு, ரொம்ப ஹையராக இருந்தது. அதை சிட்டடல் அப்படின்னு சொல்கிறாங்க. சிட்டடல் அப்படின்னா கோட்டைன்னு அர்த்தம். லோவர் டவுன் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் சைடில் இருந்துச்சு. அது வந்து லோவராக இருந்தாலும் நிலப்பரப்பு பொறுத்த வரைக்கும் லார்ஜராக இருந்தது. அப்பர் டவுன் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்னால் யூஸ் பண்ணப்பட்டுச்சு. லோவர் டவுன் வந்து சாதாரண பொதுமக்கள் வந்து வாழ்கிற இடமா இருந்துச்சு. அப்பர் டவுனில் கிரேட் பாத் அண்ட் கிரேனரிஸ் வந்து இருந்துச்சு. கிரேனரிஸ் அப்படின்னா நெல் தானியங்கள் எல்லாம் சேமித்து வைக்கிற ஒரு இடம் தான் கிரேனரிஸ். இங்கே இருக்க ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிரிட் பேட்டர்னில் இருந்தது. ஸ்ட்ரெயிட்டாகவும் ரன்னிங் ஃப்ரம் நார்த் டு சவுத் அண்ட் ஈஸ்ட் டு வெஸ்ட். நார்த்லேருந்து சவுத்துக்கும் ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கும் போய் ஒன்று இன்டர்செக்ட் ஆகி ரைட் ஆங்கிள்ஸில் இன்டர்செக்ட் ஆகியிருந்தது. ரோட்ஸ் வேர் வைட் வித் ரவுண்ட் கார்னர்ஸ். ரோட்ஸ் எல்லாம் வந்து வளைவான கார்னர்ஸ்னால இருந்தது, ரொம்ப அகலமாகவும் இருந்தது. ஹவுஸ் வேர் பில்ட் ஆன் போத் சைட்ஸ். ரோடோட 2 பக்கத்துலேயுமே வந்து வீடுகள் வந்து கட்டப்பட்டிருந்துச்சு. The houses were either 1 or 2 stories. 1 மாடி இல்லை 2 மாடி வீடுகள் வந்து அங்கே இருந்துச்சு. தி ஹவுசஸ் were built using baked bricks. சுட்ட செங்கற்களால் இந்த ஹவுஸ் எல்லாம் வந்து கட்டப்பட்டிருந்துச்சு. அண்டு ஜிப்சம் மோட்டார், அதாவது சுண்ணாம்பு கலவை. நம்ம எப்படி இப்போ சிமெண்ட் கலவை யூஸ் பண்ணி வீடு கட்டுறோமோ அது மாதிரி அவங்க சுண்ணாம்பு கலவை யூஸ் பண்ணி கட்டியிருந்தாங்க. சன்ட்ரைட் பிரிக்ஸ் வேர் ஆல்சோ யூஸ்டு. சூரியனால் காய வச்ச பிரிக்ஸும் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் த பிரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் சைஸில் இருந்துச்சு. ரூப்ஸ், அதாவது கூரைகளெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருந்தது. ஏன் வந்து சுட்ட செங்கற்கள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது மழை வரும்போது கரையாது, ஃபயருக்கு ரெசிஸ்டண்ட்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதனால தான் அவங்க சுட்ட செங்கற்கள்
மக்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நோ எவிடன்ஸ் ஆஃப் ப்ரெசன்ஸ் ஆஃப் பேலசஸ் ஆர் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப். எந்த ஒரு கோட்டைகள், பேலசஸ், பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப், அதாவது வழிபடுற தலங்கள் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இருந்ததுக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் இப்போ இல்லை. ட்ரைனேஜ் சிஸ்டம் கவர்டு ட்ரெயின்ஸ் வித் ஸ்லாப்ஸ் ஆர் பிரிக்ஸ். ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லாப் வச்சோ இல்லை செங்கல் வச்சோ கவர் பண்ணியிருந்தாங்க. இது மூலமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்க ஹைஜீனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்கன்னு. ஈச் ட்ரெயின் ஹேட் ஜென்டில் ஸ்லோப். ஒவ்வொரு ட்ரெயினும் ஒரு சரிவான சாய்வாக கட்டப்பட்டிருந்துச்சு. ஏன்னா அப்போ தான் தண்ணி வந்து சீக்கிரமாக ஃப்ளோ ஆகும் அப்படிங்கிறதுக்காக சாய்வாக கட்டப்பட்டிருந்துச்சு. ஹோல்ஸ் வேர் ப்ரொவைடட் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் டு கிளியர் த ட்ரெயின்ஸ். சரியான இடைவெளியில் வந்து ஹோல்ஸ் கொடுத்துருந்தாங்க அந்த ட்ரெயின்ஸை வந்து சுத்தம் செய்கிறதுக்காக. ஹவுஸ் ட்ரெயின்ஸ் பாஸ்ட் பிலோ மெனி லேன்ஸ் பிஃபோர் ஃபைனலி எம்ப்டிங் இன் டு த மெயின் ட்ரெயின்ஸ். ஒவ்வொரு வீட்டில் இருக்க ட்ரெயின்ஸும் வந்து அந்த தெருக்களில் இருக்க ட்ரெயின்ஸ்க்கு போய் அதுக்கப்புறம் தான் மெயின் ட்ரெயின்ஸ்க்கு வந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்ரி ஹவுஸ் ஹேட் இட்ஸ் ஓன் சோக் பிட். ஒவ்வொரு ஹவுஸ்லேயும் வந்து ஓன் சோக் பிட் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த திடமான கழிவுகள் எல்லாத்தையும் வந்து ஃபில்டர் பண்ணி தண்ணியை மட்டும் வெளியே விடுற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி வசதி செஞ்சுருந்தாங்க அங்கே. கிரேட் பாத் அப்படிங்கிறது ஒரு லார்ஜ் ரெக்டாங்குலர் டேங்க் இந்த கோர்ட்யார்ட். அது வந்து ஊருக்கு சென்டரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் மே பி த ஏர்லியஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் த வாட்டர் ப்ரூஃப் ஸ்ட்ரக்சர். தண்ணி கசிஞ்சு வெளியே வராமல் இருக்கிறதுக்கான ஒரு ஏர்லியஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இந்த கிரேட் பாத் அப்படின்னு சொல்கிறாங்க. த பாத் வாஸ் லைன்டு வித் பிரிக்ஸ் coated with plaster and made watertight using layers of natural bitumen. இது வந்து செங்கல் யூஸ் பண்ணி கட்டியிருந்தாங்க. நேச்சுரல் பைட்டுமென் அப்படின்னா இயற்கை தார். இயற்கை தண்ணி வந்து கசிஞ்சு வெளியே வராமல் இருக்கிறதுக்கு இயற்கை தார் வந்து பூசியிருந்தாங்க. இதோட நார்த் அண்ட் சவுத் சைடில் பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் இருந்திருக்கு. ரூம்ஸ் வந்து 3 சைட்ஸ்லேயுமே இருந்திருக்கு. வாட்டர் வாஸ் ட்ரான் ஃப்ரம் த வெல் இன் த லொக்கேட்டட் இன் த கோர்ட்யார்ட். பக்கத்தில் இருக்க கிணத்துல இருந்து வாட்டர் கொண்டுட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரெயின்ட் அவுட் ஆஃப்டர் யூஸ். அதை வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் வெளியேறதுக்கான வசதியும் செஞ்சுருக்காங்க. தி கிரேட் கிரானரி. த கிரேட் கிரானரி வாஸ் அ மாசிவ் பில்டிங் வித் அ சாலிட் பிரிக் ஃபவுண்டேஷன். ஒரு சாலிட் பிரிக், ஒரு செங்கல் அடித்தளமிட்ட ஒரு பெரிய பில்டிங் தான் வந்து இந்த கிரேட் கிரானரி. இது கிரானரி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரெயினை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற பிளேஸு. தானியங்களும் நெல்லும் ஸ்டோர் பண்ணி வைக்கிற பிளேஸு. அங்கே இருந்த வெடிப்புகளில் வந்து நமக்கு இப்போ என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா வீட், பார்லி, மில்லட்ஸ், சீசேம் அண்ட் பல்சஸ் ஹாவ் பீன் ஃபவுண்ட் தேர். இது எல்லாமே நமக்கு கிடச்சிருக்கு. வீட் அப்படின்னா கோதுமை, பார்லி, மில்லட்ஸ் அப்படின்னா திணை வகை, சீசேம்னா எல், பல்சஸ்னால் பருப்பு வகை. இது எல்லாமே நமக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் அசம்பிளி ஹால். ஹியூஜ் பப்ளிக் பில்டிங் அட் மொஹஞ்சதாரோவில் இருக்க ஒரு பெரிய பப்ளிக் பில்டிங் தான் வந்து இந்த அசம்பிளி ஹால். மல்டி பில்லர்டு ஹால். இங்கே நிறையா பில்லர்ஸ் இருந்திருக்கு. 20 பில்லர்ஸ் இன் 4 rows. ரூஃப்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக 4 rows வந்து 20 பில்லர்ஸ் வச்சு கட்டியிருக்காங்க. மட் பிரிக்ஸால் உருவாக்கப்பட்ட ஒரு கிரேனரி வந்து ராக்ஹிகர்ஹி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ், ஹரியானாவில் இருக்க ராக்ஹிகர்ஹி அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் இன்னும் குட் கண்டிஷனோடு இருக்குது. அதை இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து மெச்சூர் ஹரப்பன் ஃபேஸை வந்து சேர்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்க்க போகிறது மெஹகர். இந்த மெஹகர் அப்படிங்கிறது த ப்ரீகர்சர் டு இண்டஸ் சிவிலைசேஷன். ப்ரீகர்சர் அப்படின்னா முன்னோடி. இண்டஸ் சிவிலைசேஷனோட முன்னோடி தான் வந்து மெஹகர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு நியோலித்திக் சைட் லொக்கேட்டட் நியர் போலான் பேசின் ஆஃப் பலோச்சிஸ்தான் இன் பாகிஸ்தான். போலான் ஆற்றோட பள்ளத்தாக்கில் பலூச்சிஸ்தான் பிளேஸில் பாகிஸ்தானில் இது இருக்குது. எவிடன்ஸ் ஆஃப் ஃபார்மிங் அண்ட் ஹர்டிங் பை மேன் இன் வெரி ஏர்லி டைம்ஸ். இந்த பிளேஸில் வந்து வேளாண்மை செஞ்சதுக்காகவும் கால்நடை செஞ்சதுக்கான எவிடன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நியோலித்திக் கல்ச்சர் எக்ஸிஸ்டட் இன் மெஹர் ஆஸ் ஏர்லி as 7000 BCE. அதாவது கிறிஸ்து பிறக்கருக்கு 7000 வருஷங்களுக்கு முன்னாடியே நியோலித்திக் கல்ச்சர் மெஹகர்ல இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரேட் அண்ட் டிரான்ஸ்போர்ட். ஹரப்பன்ஸ் வந்து ஒரு கிரேட் ட்ரேடர்ஸாக இருந்திருக்காங்க. ஸ்டாண்டர்ட் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டிக் வித் மார்க்ஸ் டு மெஷர் லென்த். ஒரு ஸ்டிக்கில் மார்க் பண்ணி அதை வச்சு லென்த்தை மெஷர் பண்ணியிருக்காங்க.
தே யூஸ்டு கார்ட்ஸ் வித் ஸ்போக்லெஸ் சாலிட் வீல்ஸ். அதாவது இந்த இமேஜில் இருக்க மாதிரியான வீல்ஸ் தான் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. There is evidence for extensive maritime trade with Mesopotamia. மெசபடோமியா கூட கடல் வாணிகம் இருந்ததுக்கான எவிடன்ஸும் வந்து இருக்குது. Indus seals have been found as far as Mesopotamia Sumer, which are modern day Iraq, Kuwait and parts of Syria. Indus seals வந்து மெசபடோமியாலையும் இப்போ இருக்க ஈராக், குவைத் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் சிரியா அப்படிங்கிற பிளேஸ்லையும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. The cuneiform inscriptions mention the trade contacts between Mesopotamia and Harappans. ஹரப்பன்ஸ்க்கும் மெசபடோமியாஸ்க்கும் இடையில இருக்க ட்ரேட் கான்டாக்ட்ஸை cuneiform inscription வந்து மென்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. King Naram-Sin of Akkadian Empire, Sumerian, has written about buying jewelry from the land of Meluka, a region of Indus Valley. மெலுக்கா அப்படிங்கிற ஒரு லேண்ட்லேருந்து கிங் நரம்சின் ஆஃப் அக்காடியன் எம்பையர் சேர்ந்த நரம்சின் அப்படிங்கிற ஒரு கிங் வந்து ஜுவல்ஸ் வாங்கினதாக எழுதியிருக்காரு. அந்த மெலுக்கா அப்படிங்கிற லேண்ட் வந்து இண்டஸ் வேலியை சேர்ந்த ஒரு ரீஜியன். Cylindrical seals similar to those found in Persian Gulf and Mesopotamia have also been found in the Indus area. அதாவது பெர்ஷியன் கல்ஃப்லேயும் மெசபடோமியாலையும் கண்டுபிடிச்ச மாதிரியே உருளை வடிவத்தில் இருக்க சீல்ஸ் வந்து இண்டஸ் ஏரியாலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மூலயமா இந்த ரெண்டு நாட்டுக்கும் இடையில வணிக தொடர்பு வந்து இருந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நேவல் டாக்யார்ட் ஹாஸ் பீன் டிஸ்கவர்ட் இன் லோத்தல் இன் குஜராத். குஜராத்ங்கிற ஏரியாவில் குஜராத்தில் வந்து நேவல் டாக்யார்ட் கப்பல் கட்டும் தளம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து சபர்மதி ஆற்றங்கரையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லீடர் இன் மொஹஞ்சந்தாரோ, த ப்ரீஸ்ட் கிங். A sculpture of seated male has been unearthed in a building with a headband on the forehead and a smaller ornament on the right upper arm. ஒரு மேல் வந்து உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஹெட்பேண்ட் வந்து அவரோட நெத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்பேண்ட் இருக்க மாதிரியும் ஒரு சின்ன ஆர்னமெண்ட் வந்து அவரோட ரைட் ஹேண்டோட அப்பர் ஆர்மில் வந்து கட்டியிருக்க மாதிரியும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவரோட ஹேர் பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லி கோம்டு, நல்லா சீவப்பட்டிருக்கு. அவரோட தாடியும் வந்து ட்ரிம் பண்ணப்பட்டிருக்கு. 2 holes beneath the ear suggest that the head ornament might have been attached to the ear. அவரோட காதுக்கு கீழே இருக்க 2 ஹோல்ஸ் வந்து எதுக்காக அப்படின்னா அவரோட தலையில் இருக்க ஆர்னமெண்ட்டை வந்து இயர் கூட அட்டாச் பண்ணுறதுக்காக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. The left shoulder is covered with a shawl-like garment decorated with designs of flowers அண்ட் ரிங்ஸ். அவரோட லெஃப்ட் ஷோல்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷால் போட்டிருக்காரு. அது வந்து ஃப்ளவர்ஸ்னாலேயும் ரிங்ஸ்னாலேயும் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஷால் பேட்டர்ன் வந்து இப்போ இருக்க அந்த ஏரியாவில் இப்போ இருக்க பீப்புள்ஸும் வந்து யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. இதுதான் அந்த மொஹஞ்சந்தாரோவோட சேர்ந்த ப்ரிஸ்ட் கிங்கோட இமேஜ். இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். நெக்ஸ்ட் டெக்னாலஜி. நமக்கு தெரியும் ஸ்டாண்டர்ட் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐவோரி ஸ்கேல், தந்தத்தால் ஆன ஸ்கேல் லோத்தலில் குஜராத்தில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து 170 millimeter இருந்திருக்கு. த ஸ்மாலஸ்ட் டிவிஷன் எவர் ரெக்கார்டட் ஆன் எ ஸ்கேல் ஆஃப் அதர் கண்டெம்பரரி சிவிலைசேஷன்ஸ். அதாவது அந்த கால இண்டஸ் சிவிலைசேஷனோட கண்டெம்பரரி சிவிலைசேஷன் சமகால நாகரிக மக்கள் வந்து பயன்படுத்தாத ஒரு சின்ன டிவிஷன் தான் வந்து இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் டொமஸ்டிகேஷன். ஹரப்பன்ஸ் கல்டிவேட்டட் வீட், பார்லி, லென்டில், சிக்பீ, சீசேம் அண்ட் வேரியஸ் மில்லட்ஸ். தே அடாப்டட் அ டபுள் கிராப்பிங் சிஸ்டம். அவங்க டபுள் கிராப்பிங் சிஸ்டம் வந்து அடாப்ட் பண்ணாங்க. யூஸ்டு ப்ளக்ஸ். அவங்க வேளாண்மை பண்ணுறதுக்கு கலப்பையை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது உளுந்த நிலம் வந்து காளிபங்கன் அப்படிங்கிற பிளேஸில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க வந்து இரிகேஷனுக்கு வந்து வாய்க்கால் அண்டு கிணறு இது ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. தே ரியர்டு கேட்டில், ஷீப் அண்ட் கோட்ஸ். கால்நடைகள் வந்து பார்த்திங்கன்னா செம்மறி ஆடு, ஆடு இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க.
தே ஹேட் நாலேஜ் ஆஃப் எலஃபண்ட்ஸ், அவங்களுக்கு எலஃபண்ட்ஸ் பற்றின நாலேஜும் இருந்திருக்கு. தே டிட் நாட் யூஸ் ஹார்சஸ், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்க வந்து ஹார்சஸ் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. ஹரப்பன் கேட்டில்ஸ் பார்த்திங்கன்னா ஜெபு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து இருக்கிறதுலே ஒரு லார்ஜ் breed ஆஃபன் ரெப்ரசன்டட் இன் சீல்ஸ். அவங்களோட சீல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஜெபு அப்படிங்கிற கேட்டிலை வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. பாஸ்டோரலிசம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் பாட்டரி, டைவர்ஸ் வெரைட்டிஸ் ஃபார் டெய்லி யூஸ். அவங்க விதவிதமான பாட்ஸ் வந்து டெய்லி யூஸ்க்கு பயன்படுத்தினாங்க. அந்த பாட் எல்லாமே பார்த்திங்கன்னா வெல் ஃபயர்டாக இருந்தது. டீப் ரெட் ஸ்லிப் அண்ட் பிளாக் பெயிண்டிங்ஸ், அந்த பாட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரும் ரெட் கலரும் இருக்க பெயிண்டிங்ஸ் வந்து இருந்துச்சு. டிஷ் ஆன் ஸ்டாண்ட்ஸ், ஸ்டோரேஜ் ஜார்ஸ், பெர்ஃபோரேட்டட் ஜார்ஸ், ஹோல்ஸ் இருக்க ஜார்ஸ், காப்லெட்ஸ், எஸ் ஷேப்டு ஜார்ஸ், பிளேட்ஸ், டிஷ்ஷஸ், பவுல்ஸ் அண்ட் பாட்ஸ், இதெல்லாமே அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. பைப்பல் லீவ்ஸ், அரச இலைகளோட டிசைன்ஸ் அதில் இருந்திருக்கு. ஃபிஷ் ஸ்கேல் டிசைன், மீனோட ஸ்கேல்ஸ் இருக்கும் இல்லையா அந்த டிசைன். இன்டர்செக்டிங் சர்க்கிள்ஸ் வந்து இப்படி இன்டர்செக்டாக இருக்க மாதிரி அந்த மாதிரி டிசைன்ஸும் இருந்திருக்கு. ஜிக்ஸாக் லைன்ஸ் இருந்திருக்கு. ஹரிசாண்டல் பென்ஸ் அண்ட் ஃப்ளோரல் அண்ட் ஃபோனல் பேட்டர்ன்ஸ். ஃப்ளோரல் அண்ட் ஃபோனல்னால் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இருக்க மாதிரி பேட்டர்ன்ஸ். மெட்டல்ஸ், டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ், அவங்களுக்கு வந்து காப்பர் அண்ட் பிரான்ஸ் டூல்ஸ் வந்து செய்ய தெரிஞ்சிருந்தது. யூஸ்டு சர்ட் பிளேட்ஸ், காப்பர் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் போன் அண்ட் ஐவரி டூல்ஸ். சர்ட் பிளேட்ஸ் அப்படின்னா ஒரு சிலிக்கா வகையை சார்ந்த ஒரு பொருள்னு அவங்க பிளேட்ஸ் தயாரிச்சிருக்காங்க. காப்பர்லேருந்து தயாரிச்சிருக்காங்க. போன், ஐவரி டூல்ஸ் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. சர்ட் பிளேட்ஸ் மேட் ஆஃப் ரோஹ்ரி செட். அந்த ரோஹ்ரி செட் அப்படின்னா ரோஹ்ரி பாகிஸ்தானில் இருக்க ரோஹ்ரி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து உருவாக்கப்பட்ட செட் தான் ரோஹ்ரி செட். அதுலேருந்து தான் அந்த செட் பிளேட்ஸ் எல்லாம் தயாரிச்சிருக்காங்க. அவங்களுக்கு அயனோட நாலேஜ் சுத்தமாக கிடையாது. இது இன்னொரு இம்பார்ட்டண்ட். டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ், அவங்க வந்து கிளாத்ஸ், மெட்டல் அண்ட் ஸ்டோன் ஆர்னமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. காட்டன் அண்ட் சில்கோட நாலேஜும் உங்களுக்கு இருந்திருக்கு. டெரகோட்டா இமேஜ் ஆஃப் உமன் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்னமெண்ட்ஸ் போட்டிருந்த மாதிரி இருந்திருக்கு அந்த இமேஜில் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டான்சிங் கேர்ள் இன் மொஹஞ்சந்தாரோவில் கண்டுபிடிச்ச டான்சிங் கேர்ள் வந்து அதோட அப்பர் ஆர்ம் வரைக்கும் பேங்கிள்ஸ் அணிந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும். கர்னீலியன், காப்பர் அண்ட் கோல்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கர்னீலியன் அப்படிங்கிறது ஒரு ரெட் கலரில் இருக்க ஒரு கல் மாதிரியான பொருள். எக்ஸ்போர்ட்டட் டு மெசபொட்டோமியா, இவங்க செஞ்ச ஆர்னமெண்ட்ஸ் எல்லாத்தையும் மெசபொட்டோமியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஃபயான்ஸ், ஸ்டோன்வேர் அண்ட் ஷெல் பேங்கிள்ஸ் இது எல்லாமே அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ், ஸ்டாண்டர்ட் மெஷர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களோட ட்ரேடுக்காக அவங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் மெஷர்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு. cubical chert weights have been unearthed from Harappan sites. Harappan sitesலேருந்து cubical ஷேப்பில் இருக்க chert weights வந்து எடுத்திருக்காங்க. பைனரி சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. The ratio of weight is doubled as 1:2:4:8:16:32. இந்த ரேஷியோ வந்து டபுள்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வெயிட்டோட ரேஷியோ. சீல்ஸ் பார்த்திங்கன்னா ஹரப்பன் ஸ்கிரிப்ட் ஹாஸ் நாட் எட் பீன் டெசிஃபர்ட். இது வந்து இம்பார்ட்டண்ட். ஹரப்பன் ஸ்கிரிப்ட் அதாவது அவங்களோட டெக்ஸ்ட் வந்து இன்ன வரைக்கும் நம்மளால் கண்டுபிடிக்கப்படவே முடியல. about 5,000 டெக்ஸ்ட் ஹாவ் பீன் டாக்குமெண்டட் ஃப்ரம் த ஹரப்பன் சைட்ஸ். ஹரப்பன் சைட்ஸ்லேருந்து 5,000 டெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. த லாங்கஸ்ட் டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 26 சைன்ஸ் இருந்திருக்கு. சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது திராவிடன் டெக்ஸ்ட்டை வந்து சேர்ந்துதான் இருக்கும் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. டாய் கார்ட்ஸ், ராட்டில்ஸ், வீல்ஸ், tops, marbles and hopscotches exhibit the amusement of the Harappan people. டாய்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது இந்த மாதிரி டாய் கார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ராட்டில்ஸ் கிளுகிளுப்புன்னு சொல்லுவாங்களா அது யூஸ் பண்ணியிருக்காங்க. வீல்ஸ், டாப்ஸ் பம்பரம், மார்பிள்ஸ் அண்ட் ஹாப்ஸ்காட்சஸ் செஸ் மாதிரியான ஒரு விளையாட்டு வந்து இவங்க விளையாடியிருக்காங்க. பாலிட்டி, uniformity in pottery, seals, weights and bricks reveals the existence of a polity. அதில் இருக்க பாட்ஸில், சீல்ஸில், வெயிட்ஸில், பிரிக்ஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்மிட்டி இருந்திருக்கு. இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பாலிட்டி அங்கே இருந்துச்சு. இந்த பாலிட்டி பார்த்திங்கன்னா சிட்டி ஸ்டேட் லைக் பாலிட்டியாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க.
இண்டஸ் பீப்புளோட ஃபெய்த்ஸ். அவங்க வந்து நேச்சரை வர்ஷிப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பைப்பல் ட்ரீயையும் வந்து ப்ரே பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்க சீல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் விமன் சீல்ஸ், விமன் தான் வந்து இருந்திருக்கு. ஸோ இவங்க மதர் காடஸை வந்து ப்ரே பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபயர் ஆல்டர்ஸ், அதாவது வேள்வி குண்டம் சொல்லுவோம்ல, அதுவும் வந்து காளிபங்கன் அப்படிங்கிற பிளேஸில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. தே பரிட் டெட், அவங்க இறந்தவங்களை புதைச்சிருக்காங்க. அப்போ புதைக்கும் போது நிறையா பொருள், பாட்ஸு, காப்பர் மிரர், இந்த மாதிரி வந்து நிறையா பொருள் வந்து அதுக்குள்ளே வச்சு அதுக்கப்புறம் புதைச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து இது மூலமாக நமக்கு என்ன தெரியுதுன்னா, அவங்களுக்கு ஆஃப்டர் டெத் பிலீஃப் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. கேவிடி காம்ப்ளெக்ஸ், கொர்க்கை வஞ்சி தொண்டி, spread over Afghanistan and Pakistan has many places. ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான்லேயும் வந்து இந்த கொர்க்கை வஞ்சி தொண்டி அப்படிங்கிற பிளேசஸ் வந்து நிறையாவே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 பிளேசஸும் பார்த்திங்கன்னா நம்மளோட சங்கம் லிட்ரேச்சரில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, மதுரை, உராய் அண்ட் கூடல்ஹர்க் ஆர் த பிளேசஸ் இன் பாகிஸ்தான். கொர்க்கை பூம்பஹார் ஆப்கானிஸ்தான், காவிரி அண்ட் பொருன்ஸ் ஆப்கானிஸ்தான், காவிரிவாலா அண்ட் பொருணை பாகிஸ்தான். இது எல்லாமே சங்கம் லிட்ரேச்சரில் மென்ஷன் பண்ணியிருக்கு பிளேசஸ் வந்து ஆப்கானிஸ்தான் அண்ட் பாகிஸ்தான்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூலயமா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, தமிழ் சிவிலைசேஷனுக்கும் இண்டஸ் சிவிலைசேஷனுக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. Authorship and making of Indian culture. One school of thought argues that the authors of Harappan civilization were speakers of the Dravidian language. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹரப்பன் சிவிலைசேஷனோட ஆத்தர்ஸ் எல்லாமே வந்து திராவிடன் லாங்குவேஜஸ் பேசுகிறவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னு அப்படின்னா, அந்த ஹரப்பன் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து ஈஸ்ட்லேருந்து சவுத்துக்கு மூவ் பண்ணி போனதாக சொல்கிறாங்க. அந்த சிவிலைசேஷன் வந்து டிக்ளைன் ஆனதுக்கப்புறம் ஈஸ்ட்லேருந்து சவுத் சைட் போயிட்டதாக சொல்கிறாங்க. பட் அவங்களோட டெக்ஸ்ட்டு ஸ்கிரிப்ட் வந்து நமக்கு இன்னுமே தெரியல, நமக்கு இன்னும் அது புரியலை. அது வந்து நமக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உண்மையான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதுலேருந்தே நமக்கு தெரியுது ஹிஸ்ட்ரி ஒரு மிஸ்ட்ரி அப்படின்னு. கண்டெம்ப்ரரி கல்ச்சர்ஸ் ஆஃப் த இண்டஸ் சிவிலைசேஷன். இண்டஸ் சிவிலைசேஷனோட கண்டெம்ப்ரரி கல்ச்சர்ஸ், அதாவது சமகால நாகரிகங்கள். இண்டஸ் சிவிலைசேஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்தியாவோட வேறு பார்ட்லலாம் வந்து என்ன நடந்துகிட்ருக்கோங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். சதர்ன் பார்ட்டில் பார்த்திங்கன்னா கேரளா அண்ட் ஸ்ரீலங்காவில் ஹண்டிங் அண்ட் கேதரிங் நடந்துகிட்டு இருந்திருக்கு. சவுத் இந்தியாவோட நார்த்தன் பார்ட்டில் வந்து கர்நாடகா, ஆந்திரா இந்த சைட்லலாம் நியோலித்திக் கல்ச்சர், பாஸ்டோரலிசம், கால்நடை வளர்ப்பு வந்து நடந்துகிட்டு இருந்திருக்கு. டெக்கான் அண்ட் வெஸ்டர்ன் இந்தியாவில் பார்த்திங்கன்னா சால்கோலித்திக் கல்ச்சர்ஸ் நடந்துகிட்ருக்கு. நார்த் அண்ட் இந்தியா, சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் இந்தியாவில் வந்து காஷ்மீர், கங்கஸ் வேலி இதெல்லாம் சேர்த்து நியோலித்திக் கல்ச்சர்ஸ் இருந்தது. தஸ் இந்தியா வாஸ் அ கல்ச்சுரல் மொசைக் டியூரிங் த டைம் ஆஃப் ஹரப்பன்ஸோட காலத்தில் வந்து இந்தியா வந்து நிறைய நாகரிகங்களோட கலவையாக இருந்திருக்கு. ஹரப்பன் சிவிலைசேஷனோட ஜென்ரல் ஃபேக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஓல்டஸ்ட் அமாங் த வேர்ல்டோட சிவிலைசேஷன்லேயே இதான் ஓல்டஸ்ட், லார்ஜஸ்ட் அமாங் 4 சிவிலைசேஷன். ஆன்சியன் சிவிலைசேஷன் 4 இருக்குது, அதில் இதுதான் லார்ஜஸ்ட். வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் பிளான்டு சிட்டிஸ் ஃபவுண்ட் இன் திஸ் சிவிலைசேஷன். வேர்ல்டோட பிளான் பண்ண சிட்டிஸ் எல்லாம் இந்த சிவிலைசேஷனில் தான் இருந்திருக்கு. அட்வான்ஸ்டு சானிடேஷன் அண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் சரி, சானிடேஷனும் சரி ரொம்பவே அட்வான்ஸாக அங்கே இருந்திருக்கு. டிக்ளைன் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன். இது வந்து 1900 BCயில் டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏன் அப்படின்னா ரிப்பீட்டட் ஃப்ளட்ஸ், எக்காலஜிக்கல் சேஞ்சஸ், இன்வேஷன்ஸ், நேச்சுரல் கெலாமிட்டி, கிளைமேட்டிக் சேஞ்சஸ், டிஃபாரஸ்டேஷன், எபிடமிக், இந்த ரீசன்ஸ்னால இண்டஸ் சிவிலைசேஷன் டிக்ளைன் ஆகிடுச்சு. இது மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்க வரோம்னா, இண்டஸ் பீப்புள்ஸ் வந்து ரொம்பவே ஹைஜீனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு நகரம் எப்படி டெவலப் பண்ணுறதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருந்து அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இது படிக்க படிக்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். நம்மளே போய் எக்ஸ்கவேட் பண்ணி அந்த இடத்துலலாம் என்ன இருந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் போல் இருக்கும்.
இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இதோட ஓவர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஆல் அபவுட் டிஎன்பிஎஸ்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வரும். டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.